வெல்கம் டு டெக்வால் டெக்வால். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல். ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தோம் அப்படின்னு நினச்சோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜேசன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம நேராக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ ஜேசாங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனை தான் ஜேசான்னு சுருக்கி சொல்கிறாங்க. ஜேசாங்கிறது ஒரு ஃபைல் ஃபார்மேட். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒன் சில டேட்டாவை லைட் வெயிட் ஃபார்மேட்டாக ஸ்டோர் பண்ணி அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜேசான் யூஸ் ஆகுது. இந்த ஜேசான் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, சர்வர்லேருந்து வெப்பேஜுக்கு நமக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த ஜேசானை செல்ஃப் டிஸ்கிரைபிங் ஃபைல்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா, அந்த ஜேசானை பார்த்தாலே உங்களுக்கு இதுக்காக தான் இந்த ஜேசான் ரைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மிச்ச எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஜேசான்னா ஒரு ஃபைல் ஃபார்மேட். அது லைட் வெயிட்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ப்ரௌசருக்கு சர்வர் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், ஏற்கனவே ப்ரௌசர் கூட சர்வர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் HTML ஒரு இது இருக்கும்போது எதுக்கு இந்த ஜேசான் கொண்டு வந்தாங்கங்கிறது. இப்போ ஜேசானை பற்றி மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடி இதுக்குரிய ட்ராபேக் HTMLோட ட்ராபேக்கை மட்டும் பார்த்துக்குவோம். இப்போ ஒரு டைனாமிக் வெப்பேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டைனாமிக் வெப்பேஜ்னால் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுக்கோங்க. உங்கள் அட்மின் பேனல் நீங்கள் இருப்பீங்க, யூசர் இன்னொருத்தவங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ அட்மின் பேனலை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் வச்சுருக்கேன் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லைன் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், HTML இருக்கும், அப்புறம் பிக்சர்ஸ், இமேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ இத்தனை ஃபைலையும் உங்களுக்கு அந்த HTML இது வழியாக கம்யூனிகேட் பண்ணும்போது பூராத்தையும் சர்வர் வந்து HTML ஜென்ரேட் பண்ணி சர்வருக்கு சென்ட் பண்ணணும். அப்போது HTML ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதை HTML ஜென்ரேட் பண்ணதை சர்வர் வந்து வெப்பேஜுக்கு போகும்போது நிறைய பேண்ட்வித் எடுக்கும். இது மட்டும் தான் இதுக்குரிய ட்ராபேக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வந்து ஒரு அட்மின் பேனலில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஹெட்ஃபோன் புதுசாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது இந்த HTML கம்யூனிகேஷன் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் புதுசாக ஆட் பண்ணும்போது அந்த ஆட் பண்ணது மட்டும் தான் ஏற்கனவே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. ஒரு வெப்பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ஆட் பண்ண பொருளை மட்டும் வந்து காமிச்சா போதும். ஆனால் இந்த இதில் HTML என்ன பண்ணுவோம்னா, புதுசாக நீங்கள் ஆட் பண்ண மட்டும் காமிக்காது, புதுசாக மொத்தமாக ஜென்ரேட் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு லோடாகி வரும். ஸோ அப்படிங்கும்போது நிறையா டைம் ஆகும், நிறையா பேண்ட்வித் எடுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அஜாக்ஸும் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அஜாக்ஸும் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது இந்த அஜாக்ஸ் என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணியாச்சு ஒரு வெப்பேஜ், அதை ஜென்ரேட் பண்ண வச்சுட்டு இப்போ உங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக ஜாவா ஸ்கிரிப்டை கால் பண்ணி உங்களுக்கு அந்த ஆட் பண்ண பொருளை மட்டும் யூஸ் பண்ணுற வைக்கும். இதுக்கு தான் இந்த ஜேசான் தேவைப்படுது. அந்த அஜாக்ஸை வச்சு இந்த ஜேசானை கால் பண்ணி கொண்டு வந்து நிற்கும். இந்த வெப்பேஜில் உங்களுக்கு வியூ பண்ண வைக்கும். அதுக்காக தான் இப்போ இருக்க மாடர்ன் வெப்பேஜ் டெக்னாலஜி பூராமே ஜேசன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஜேசன் கற்றுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஜேசன் வந்து ஒரு செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ் ஃபைலுன்ட்டு. இப்போ இது ஒரு ஜேசன் ஃபைல் தான். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜேசன் ஃபைலில் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு நேம், இது என்ன ஒரு வெப் ப்ராஜெக்ட், அதோட வெர்ஷனு, ப்ரைவேட்டு, ஸ்கிரிப்ட், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இது கோடு, இதில் என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, இதெல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு தான் இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுது இது எதுக்குரிய ஜேசான்றது. ஸோ அதனால தான் இது செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ் ஃபைல்னு சொல்கிறாங்க. இது எம்ப்ளாயோட ரெக்கார்டு வச்சுருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து எம்ப்ளாயி அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு அரேக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
இப்போ வந்து ஜேசனோட சின்டாக்ஸ் ரூல்ஸ் எப்படி இருக்கும்னா, டேட்டா வந்து நேம் அண்ட் வேல்யூ பேராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது நேம், அதோட வேல்யூ வந்து ஜான். இதுதான் நேம் அண்ட் வேல்யூ பேர். இப்போ டேட்டா வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாவை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கமாவை வச்சு தான் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து ஏர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அரேக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே அரே யூஸ் பண்ணி தான் மல்டிப்பிள் வந்து எம்ப்ளாயோட ரெக்கார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 3 எம்ப்ளாயோட ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறாங்க சின்டாக்ஸில். இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஜேசன் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கும். இப்போ ஜேசனோட ஃபார்மேட்டும் ஜாவாஸ்கிரிப்டோட ஃபார்மேட்டும் ஐடென்டிக்கலாக இருக்கும். அதை தான் இங்கேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் ஜேசன் டேட்டாவை ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் இன்பில்டாக ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஜேசன் ஸ்ட்ரிங்கை ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அந்த இன்பில்ட் மெத்தடை வச்சு. இப்போ ஜேசன் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஆப்ஜெக்டில் இருந்து தான் டெரைவ் பண்ணது. இப்போ இங்கே வந்துடும் நேம் அண்ட் வேல்யூ பேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல உங்களுக்கு, நேம் அண்ட் வேல்யூ பேர். நான் எப்பயுமே நேம் அண்ட் அது சிண்டெக்ஸில் ரூல்ஸில் எழுதியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது வந்து நேம் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து ஜான். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இப்போ வந்து நேம் இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கனால டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம். இப்போ இந்த ஜான் இருக்கிற இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இங்கே இருக்குது. இந்த இதில் நம்ம ஏஜுங்கிற டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு இங்கேக்குள்ளே நம்பராக கொடுத்தோம்னா அது நியூமரிக் வேல்யூவாக மாறிடும். இப்போதைக்கு இது ஸ்ட்ரிங்குங்கிறனால நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். ஜேசனில் ஜாவா ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். ஏர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கும் ஆப்ஜெக்ட் வந்து ரூல்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஏர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கணும் ஆப்ஜெக்ட்டுங்கும் போது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கும் போது இதை வந்து ஏர்லி பிரேசஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜேசனை வந்து அரேவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய நமக்கு வந்து இது வாங்கும்போது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எம்ப்ளாயிங்கிற இதை வச்சு யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே 3 எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்கும்போது அந்த அரே யூஸ் பண்ணி அந்த உள்ளக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜேசனை நீங்களே ஒரு இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில் வச்சுக்கிறாங்க ஸ்ட்ரிங்கை. இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் ஜேசன்னு ஒரு அலைஸ் நேம் இருக்குது. இந்த அலைஸ் நேமு டாட் பார்ஸ் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டாக கிடைச்சிரும். இந்த ஆப்ஜெக்டாக கிடைச்சதை இப்போ வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், கன்கார்டினேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த டெமோக்குள்ளே போயிடும். இப்போ ஒரு HTML பேஜ் இருக்குது. இப்போ வந்து பீட்டருக்குள்ளே டெமோன்ற கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் நம்ம வந்து இன்னர் HTML போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம் நம்ம அங்கே கொடுத்தோம்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதை வந்து இங்கேக்குள்ளே கன்கார்டினேட் பண்ணி காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே ஆப்ஜெக்டாக கிடச்சிருச்சு. அதை வச்சு நம்ம எம்ப்ளாயிங்கிற வேரியபிளை ஆயிரும். இங்கேக்குள்ளே நம்ம எந்த இண்டெக்ஸ் இப்போ அரேங்கிறது வந்து 0 1 2 அப்படி தான். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் வந்து 0, செகண்ட் இருக்கிறது 1. ஸோ இங்கேக்குள்ளே அண்ணாங்கிறது தான் 1 ஆகும், பீட்டருங்கிறது 2 ஆகும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்ம 1 கொடுக்கும்போது இங்கேக்குள்ள அண்ணா ஸ்மித்துங்கிறது வந்திருக்கு.
இங்கக்குள்ள நீங்கள் இந்த அரை எலமெண்ட்டில் 2ன்னு கொடுத்து கூட பாருங்கள். 2ன்னு கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது, அதாவது இங்கே வந்து 2ம் கொடுத்துட்டு இங்கே வந்து 1 கொடுத்துருக்கும். ஸோ இங்கக்குள்ள 2வதுக்குரிய ஃபர்ஸ்ட் நேமையும் இங்கக்குள்ள லாஸ்ட் நேம் வந்து 1வது, அதாவது ஸ்மித்துங்கிற 1வது நேமையும் கொடுத்துருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பீட்டர் ஸ்மித். இப்போ வந்து அரேயில் நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து இண்டெக்ஸ் வந்து 2வதுக்குரிய அரே இண்டெக்ஸ் வந்து பீட்டர். இப்போ 1வதுக்குரிய லாஸ்ட் நேம் வந்து ஸ்மித், அதான் பீட்டர் ஸ்மித்னு வருது. இப்போ உங்களுக்கு நீங்கள் வேணால் இங்கே செக் பண்ணி பார்ப்போம். டெக் வேர்ல்டு. இப்போ நம்ம இங்கக்குள்ளே வந்து 2ம் கொடுத்துருக்கோம்ல, இங்கேயும் 2ம் கொடுப்போம். அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அரே நேம் வந்து 2 இருக்கும்போது 2 தான், இதுவும் இதுக்குரியது வேணும்னா இங்கக்குள்ளே இங்கேயே 2 தான் இருக்கணும், இங்கே லாஸ்ட் நேம் 2 தான் இருக்கும். நம்ம அரே ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இங்கக்குள்ளே டெக் ஃபார் டெக் வேர்ல்டுன்னு வந்துருச்சா? ஓகே, நான் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பெருசாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.